ராமேஸ்வரம் இந்த பெயரை கேட்டாலே பலருக்கு நினைவுக்கு வருவது கடலும் கோவிலும் பக்தியும் தான். ஆனால் இந்த தீவில் ஒவ்வொரு மண் துகள்குள்ளேயும் ஒவ்வொரு கதைகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பிக்கையுடன் வந்து செல்லும் புனித பூமி, மற்றொரு பக்கம் தினமும் உயிரை பணைய வச்சு கடலுக்கு செல்லும் மீனவ மக்களின் வாழ்க்கை. காலையில் சூரியன் உதிக்கும் முன்னே கடலுக்கு செல்லும் அந்த மனிதர்களுக்கு மாலை வீடு திரும்புவோமா இல்லையா என்ற உத்தரவாதம் கூட இல்லை. கடல் அவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறது. அதே கடல் சில நேரங்களில் அவர்களின் எல்லாவற்றையும் பறித்து விடுகிறது. புயல்கள், உயர்ந்த அலைகள், முடிவில்லா போராட்டங்கள், இவையெல்லாம் இங்கே வாழ்கிற மக்களுக்கு அன்றாட ஒரு வாழ்க்கையின் பகுதி தான். 1964 இந்த மண்ணையே புரட்டி போடுற மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்தது. ஒரே இரவில் கடல் தனது மொத்த கோபத்தையும் கொட்டி தீர்த்துதுங்க. ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சுனாமி தாக்கி இந்த நகரமே கடலுக்குள்ளே மறைஞ்சு போச்சு. நமக்கு சாவு எப்போ வரும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதே போல் தான் அந்த மக்களுக்கும் அன்றைக்கி நைட்டு வந்து எல்லாம் சந்தோஷமாக படுத்தாங்க. அடுத்த நாள் இவங்க சாவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பேரழிவு நடந்தது. நிறைய பேர் இறந்தும் போனாங்க. அப்படிப்பட்ட அந்த நகரத்தோட பேர் தான் தனுஷ்கோடி. இப்போவும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே பழமையான கட்டிடங்கள், அந்த சுனாமியில் சேதமடைஞ்ச வீடுகள், நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த தீவு இன்னும் பல மர்மங்களை தனக்குள்ளே மறைச்சி வச்சு கொண்டு இருக்கிறது. காலத்தின் சாட்சியாக நிற்கும் கைவிடப்பட்ட கட்டிடங்கள், இப்போவும் சில இடத்துல இரவு நேரத்தில் மக்கள் போகாத சில இடங்களும், சில பேர் அங்கே இது வெறும் கற்பனைன்னு சொல்கிறாங்க, சில பேர் அங்கே இன்னமும் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை கொண்டது தான் தனுஷ்கோடி. உண்மை என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ராமேஸ்வரம் என்பது வெறும் சுற்றுலாத்தலம் அல்ல. இது ஒரு நம்பிக்கையின் கதை, ஒரு போராட்டத்தின் கதை, ஒரு வரலாற்றின் கதை, ஒரு மர்மங்களின் கதை. இன்று நம்ம பார்க்க போவது அனைவரும் பார்க்கும் ராமேஸ்வரத்தை அல்ல, அதன் பின்னால் மறைந்திருக்கும் மற்றொரு ராமேஸ்வரத்தை. வாங்க அந்த மர்மமான பயணத்தை தொடங்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகுது. இது திருப்பதியிலேருந்து அப்படி ஆந்திரா வழியாக வந்து காட்பாடி, தமிழ்நாடு வந்து காட்பாடியிலேருந்து ஆரணி, திருவண்ணாமலையை வந்து இப்போது அண்ணாமலைன்னு மாற்றிட்டாங்க. இப்போ திருவண்ணாமலையை வந்து அண்ணாமலைன்னு மாற்றிட்டாங்க. இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை, திருவண்ணாமலைன்ற ஊரை வந்து அண்ணாமலைன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆந்திரா பீப்புள்ஸ் தான் இங்கே அதிகம். ட்ரெயினில் அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பீப்புள்ஸ் தான் அதிகம். ஆல்ரெடி வந்து நிறைய இடத்துல வந்து போர்டு கீடெல்லாம் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கே டவுட் ஆகிடுச்சு, நம்ம ஏதாவது திருப்பதிக்குள்ளே எங்கெல்லாம் உள்ள நுழைச்சிட்டோமா அப்படின்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் இருக்கிறாங்க. அண்ணாமலையை மாற்றிட்டு இப்போ ஏன்னா சரியான பிஸ்னஸ் ஆகிடுச்சு. திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான பிஸ்னஸ். இப்போது திருவண்ணாமலை அது உங்களோட கருத்து, திருவண்ணாமலையில் இருக்க மக்களுக்கு தெரியும், அங்கே இருக்க மக்களுக்கு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. ஆல்ரெடி தொப்பியம்மா வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நடந்துன்னு இப்போது. லாஸ்ட் ஸ்டேஷன் நைட்டில் வந்ததுனால பாம்பன் பிரிட்ஜ் சரியில்லை. திருவண்ணாமலை மட்டும் இல்லைங்க, ராமேஸ்வரத்துலேயும் எல்லாத்துக்கும் காசு தான். எங்கள் அப்பாவுக்கு திதி கொடுக்க இங்கே போனேன் நான். 400 500 வாங்க வேண்டிய இடத்துல 1500 2000 வரைக்கும் வாங்குறாங்க. அது வந்து ஒரு 10 சாமிகள் இருந்தாங்கன்னா 10 சாமியும் பேசி வச்சு அப்படி தான் வாங்குறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இங்கே வர நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள். அவங்களோட கஷ்டத்தை போகணுன்னு தான் கோயிலுக்கு வராங்க. ஆனால் இங்கே வந்து அதை விட கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க.
என்னோட ராமேஸ்வரம் பயணத்தில் நான் இங்கே போனேன் அங்கே போனேன்னு நினைக்கல. சும்மா பைக் எடுத்துகிட்டு ரேண்டமாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு தான் நினச்சேன். அப்படி நான் போனப்போ 2 விஷயத்த மட்டும் தான் பார்த்தேன். நிறைய கடல், நிறைய மீனவர்கள், இன்னொன்று நிறைய பழமையான பில்டிங், கைவிடப்பட்ட அபண்டன்ட் பிளேசஸ். ராமேஸ்வரம் ஒரு பக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நிறைய பயங்கரமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது. அந்த பக்கம் பீச்சா, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பில்டிங். கூடிய விரைவில் வந்து இடிஞ்சு விழுந்துரும்னு நினைக்கிறேன் அந்த பில்டிங்கு. பின்னாடி பக்கம் ஃபுல்லாக கடல், இந்த பக்கம் ஏதோ ஆர்மி தான் என்னான்னு தெரில எனக்கு. அப்படியே ஃபுல்லாக காற்று எக்ஸ்ட்ரீம் அடிக்குது பயங்கரமாக. இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள், வெளியில் பயங்கரமான வியூ. இந்த பக்கம் பயங்கரமான வியூ ரசிப்பீங்க. அந்த பக்கம் ஒரு ஆண்டரான வியூ அது. பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபிஷிங் பண்ணிட்டுருக்காங்க போட்டில். ஃபீல் ஆச்சு எனக்கு, அதனால தான் வந்துட்டேன் டப்புன்னு. மொத்தம் 3 மாடி இருக்குது, பெட்டுக்கிட்டலாம் அப்படியே இருக்குது. நான் அந்த பில்டிங்குள்ளே போய் பார்த்தேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஃபீலாக இருந்தது. அது சொல்லவே முடியல. அது நான் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இடங்களை நான் பார்த்தேன். அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய பயணம் தொடர்ந்தது. இந்த மாதிரி மக்கள் போகாத ரேண்டமான பிளேஸை தேடி கண்டுபிடிச்சி போக ஆரம்பித்தேன். அப்படியே நான் போயிட்டே இருந்தேன். போகிற வழியில் தான் ஜடாதீர்த்தம் சிவன் கோயில் சொல்லிட்டு போட்டுருந்தது. இந்த கோயில் நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ளே இருந்தது, அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த கோயில் போகிற வழியில் கூட எவ்வளோ அபாண்டன்ட். ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து சுனாமியால் காலியாக இருந்து தான். ஃபுல்லாக சுனாமி வந்து அதுக்கப்புறம் மக்கள் வாழவே முடியாமல் ஒரு இடமா இந்த இடம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு சிவன் டெம்பிள் போகுது. ஸோ அப்படியே சிவன் டெம்பிளை போய் பார்ப்போம். உள்ள ஒரு இடம் யாரும் இல்லை, கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. பட் போய் பார்ப்போம். அப்படியே நம்ம கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா யாருமே இல்லையா உள்ளே கொஞ்சம் அப்படியே உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மக்களே, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்க, அங்கே அந்த மாதிரி அங்கே ஒரு இடம் ஃபஸ்ட் ஒரு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த லைனில் கிட்டத்தட்ட 100க்கு மேலே இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது கைவிடப்பட்டு. இதெல்லாம் 1964 நினைக்கிறேன். அந்த டைமில் சுனாமி வரப்போ மொத்தமாக வாஷ் அவுட் வந்து அதுக்கப்புறம் இங்கே யாருமே வந்து வாழறதுக்கு தகுதியே இல்லாத மாதிரி இடம் வந்து கவர்மெண்ட் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த இடத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குன்றாங்க, சிவன் டெம்பிள். நம்ம அதெல்லாம் வந்து போய் பார்க்கறதுக்கு போகிறோம். ஆனால் யாருமே இல்லை காட்டுக்குள்ளே, கொஞ்சம் போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. பட்டு ஓகே, அப்படியே போய் பார்ப்போம். பத்தர் கூட காணோம், ஆத்தி. ரொம்ப தான் ரிஸ்க் எடுக்கிறோமோ எப்பா. ஏன்னா ராமேஸ்வரம் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் மட்டும் நம்ம அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம். நான் நிறைய பேர் நின்றுற மாதிரி தெரிஞ்சு, இல்லை என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலையா. நீங்கள் கொஞ்சம் சிங்கிளாக வரப்பே ரிஸ்க்கு தான். ஒரு பசங்களோட வந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் காரில் ஃபேமிலியோடு அந்த மாதிரி வரணும்னா கொஞ்சம் பார்த்து தான் வரணும். பைக்கில் வர்றது கொஞ்சம் நைட் டைம் அன்டைம் ஒரு 4, 5, 6 மணிக்கு மேலே சுத்தமாக இப்போயே இந்த இடம் இப்படி இருக்குது. மத்தியானம் அப்போது ஈவினிங்லாம் பார்த்துங்க அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது ராமேஸ்வரத்தில்.
இன்னுமே வந்து ராமேஸ்வரத்தில் 6 மணிக்கு மேலே யாருமே வரமாட்டாங்க ஃபுல்லாக. இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம் சிவன் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா சிவன் டெம்பிள் எங்கம்மா இருக்கு? முன்னாடி போனோமா? அங்கே பில்டிங்லாம் வரவே இல்லை, பாழஞ்சி கிடக்குது. எப்போ அந்த 1963 அப்பயா சுனாமி வந்துச்சு? அந்த டைமில் போனது. நிறைய இருக்குது போலியா இந்த பக்கம் ஃபுல்லாக? காடு தான். அங்கே வீடு குடும்பம் வந்துச்சாங்க. இந்த ரயில்வே இடம் இருந்துச்சுல்ல? ஆமாம், அப்போ இருந்தாங்க. ஆஹா, ஆமாம், ரயில்வே போய்கிட்டு இருந்துச்சுல்ல? ரயில், ஆமாம் ஆமாம், அப்போ போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய பேர் ரயில்வே குடும்பம்லாம் இருந்தாங்க அப்போ. ஆமாம், ஆஹா, ஆட்டோலியே தான் தெரியுது. எங்கள் பிள்ளைய மீன் பிடிக்க போகும். உங்கள் வீடு எங்கே இருக்கு? ராமகிருஷ்ணாரம். அங்கேருந்து வரீங்களா? இங்கே அவ்வளோ தூரத்தில் இருந்தா வரீங்க? ஆமாம். ஆஹா, தண்ணிக்கெல்லாம் குடிக்கிறதுக்குலாம் தண்ணியெல்லாம் கிடைக்குதா இங்கே? தண்ணி கோயிலில் தான் போய் குடிக்கணும். குழா தண்ணி அதெல்லாம் வருதுங்களா? இல்லை இல்லை. அப்போ அந்த காலத்துலேருந்தே இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி? ஆஹா, சரி சரிங்கம்மா. அதான் சொன்னாங்க வரவே இல்லை. அந்த அம்மா பாட்டி அம்மா வந்து இங்கே ஒரு 6 மணிக்கு மேலே வந்து பார்த்தா சவுண்ட்லாம் கேட்குன்னு சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா கேமரா கட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்களா, நானும் வந்துட்டேன். நான் பாருங்கள், காட்டுக்குள்ளே உள்ளே இருக்குது கோவில். இந்த பக்கம் மண்ணில் வந்து வண்டி போகுமா இல்லைன்னே தெரியல, ட்ரை பண்ணலாம் நம்ம போயிட்டு. ஸோ இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வரமாட்டாங்க போல். மெயினாக வந்து அந்த தனுஷ்கோடி, அப்புறம் அந்த ரீச்சர் லாஸ்ட்டில் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்டு பீச்சு, அங்கே டெட் பாயிண்ட்டு, அப்புறம் அந்த 2-3 இந்த தண்ணிலாம் வருது பாருங்கள், அது பேர் என்னன்னு தெரியல, டக்குன்னு மறந்து போச்சு, எனக்கு கோச்சிக்காதீங்க, திட்டாதீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க போல். இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்ப்போம்மா கொஞ்சம். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து எப்படி வண்டி ஓட்டுன்னு வர முடியும் நம்ம? ஒரு காலத்தில் பயங்கரமாக வந்துருக்கு. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் அந்த ட்ரெயின்லாம் போயிடுச்சுங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து ரயில்வேயில் வேலை செய்கிறவங்க அவங்களாம் வந்து கோட்ரஸ்ஸு அதெல்லாம் வந்து கோட்ரஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் வந்து தங்கி வாழ்ந்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த சுனாமி வந்துச்சு பாருங்கள், அப்போ மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் இல்லை நண்பர்களே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி வந்தீங்கன்னா வரலாம். மற்றபடி 6 மணிக்கு மேலே சத்தியமாக சமரிச்சுக்காக இருக்கும். கோயிலாக இருந்தாலுமே ஒரு அமானுஷமாக தான் இருக்கும் அது நைட் டைமில். இங்கே பார்த்தீங்களா, என்னால் காலில் வந்து வைக்க முடியல, அவ்வளோ ஈட்டு, சரியான ஈட்டு மணல். அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறேன், தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணிக்கெல்லாம் கோயிலாண்ட தான்ப்பா வரணும், அவங்க வேறு எங்கேயோ வந்து இங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு வராங்க. அதுவே ஒரு 4-5-3 கிலோமீட்டருக்கு வந்து தான் தண்ணி குடிக்கணும் போல். தண்ணிக்கெலாம் ரொம்ப கஷ்டம், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டம் தான் இங்கே. முக்கால்வாசி பேர் இங்கே ஆட்டோ, டூரிஸ்ட்டு அந்த மாதிரி தான் ஓட்டி இது பண்ணுறாங்க, சர்வே பண்ணுறாங்க. பாருங்கள், சத்தியமாக முடியல, சரியான ஹீட்டு, வெயில். ஆனால் எங்கே இருந்தாலும் நம்மளை சிவன் அவர்கள் வந்து நம்மளை அழிச்சிடறாரு. அருள்மிகு ஜடாதீர்த்த சிவன் திருக்கோயில். யாருமே இல்லை சுத்தமாக. இந்த கோவில் நீங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து அது போய் என்னது, அந்த ஊர் பேர் என்னது, ஐயோ, ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, சரிங்களா? அந்த போர்டுக்கு வண்டி வேறு பார்த்துக்கோங்க, யாரும் இல்லை வண்டியாண்டா இருக்காங்க, இல்லை வண்டியாண்டா. ஏன்னா அதான் சொன்னாங்க வண்டியை பார்த்துக்கோ அப்படின்னு. நமக்கு ஒரு நேரம் நல்லாயிருக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் வந்தீங்கன்னா ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட் இது வரும். அது தாண்டி வந்தோடனே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் உள்ளே வரணும், காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த கோவில் இருக்கும். அப்பா, யாரும் இருக்காங்களா? ஐயா யாரும் இருக்காங்களா போலியே. காற்று தான் ஹெவியாக அடிக்குது. அப்பா அடா, ஐயனை பார்த்தாச்சு.
பாருங்க எப்படி காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு உள்ள தலைவர். விநாயகர் இருக்காரு. வாட்ச் டவர்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தண்ணியில் வந்து குடத்தில் வந்து தண்ணி எடுத்து வந்து வச்சுப்பாங்க போல. ஏன்னா சுற்றி எங்கே இருக்குது, டேப்பே கிடையாது, எங்கத்துக்கு தண்ணி போவாங்க இவங்க. யாருமே இல்லை கோவிலில், நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் இருக்குது அங்கே மேலே தெரிந்து. பார்த்தீங்களா மேலே வெயில் அடிக்கிற வெயிலில் யார் போய் ஏறுவா, அதெல்லாம் பைக் வராங்க, தனியாக விட்ருக்கேன், போகலாம். ஸோ நீங்கள் ராமேஸ்வரம் வர மாதிரி இருந்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துட்டு தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் இருக்குது. நீங்கள் லெஃப்ட் சைடில் அந்த ஃபாரஸ்ட் செக்கிங்லாம் வரும், அதை தாண்டி 1 to 2 கிலோமீட்டர்ஸ்லேயே போர்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் காட்டுக்குள்ளே வரலாம். ஆனால் பார்த்து வாங்க, நைட் டைம் 6 மணிக்கு மேலாம் வராதிங்க. 4 மணிக்கு மேலேயே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கிளம்புறேன் அப்படியே உட்காந்துட்டு. யாரும் இங்கே இருக்காங்க, ஐயா இருக்காருன்னு நினைக்கிறேன் பூஜை பண்ணுறவர், யாரும் காணும். ஏதோ சத்தம் கேச்சு அந்த பக்கம், ஹோய் ஹோய் அப்படின்னாங்க. நந்து வந்திருந்தானா டக்குன்னு சத்தம் கேச்சு, டக்குன்னு அள்ளு விட்டுருச்சு எனக்கு. யாரும் வேறு இல்லை. அப்பா நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 6 மணிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. யாருன்னு தெரியல, சவுண்டு அந்த வாட்ச் டவருக்கு பின்னாடி பக்கம் வந்து கேட்டுச்சாங்க. மேலே தெரிந்து பார்த்தீங்களா வாட்ச் டவரு, அது பின்னாடி இருந்து கேட்டுச்சு எனக்கு. திரும்ப கேட்குற மாதிரி இருக்குது. வாங்க நான் போயிடலாம்ப்பா, நம்ம ஓடு 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 ஓடு. யாருன்னு தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பக்கம்லாம் பைக் எடுத்து வந்து மாட்டின்னு நான் என்ன பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ்லாம். ஆனால் ஒரு ரிஸ்க்காக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. தனியாக வந்தேன். ஆக்சுவலாக நான் வீட்டில் அப்பாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக வந்தேன். சரி வந்தமே பைக் எடுத்தோம், அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் வராங்களா? யாரும் இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. வா 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 கிளம்பலாம். ஐயோ இதெல்லாம் பார்த்தாலே சத்தியமாக பீதி ஆகுது எனக்கு. பாருங்க காற்று வேற, ஹெவி காற்று. கேக்குதா சவுண்டு? அந்த பக்கம் ஒரு பில்டிங், ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்க பில்டிங் அது கூட க்ளோஸில் தான் இருக்குது. இது உள்ளெல்லாம் இன்னும் ஃபாரஸ்ட்லாம் போகுது. சரி வா நம்ம கிளம்பலாம், அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம் நம்ம. இங்கே பாருங்க, ஸ்ரீ ரெட்டை தலை தர்ம முனீஸ்வர் ஆலயம் அப்படின்னு போட்டு இந்த பக்கம் போட்டிருக்கு வழி. ஆனால் நம்ம எங்கே போகிறது, போனால் மாட்டிப்போம். இந்த பக்கம் எங்கேயோ உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலுக்காரனா போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, பார்ப்போம் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிளம்பலாம் நண்பர்களே. இந்த வியூ மட்டும் பாருங்கள், எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி அந்த மாதிரினா அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இல்லை. அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம். தனியாக வந்தாலே தான் வேற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு வாங்க, வந்து ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நம்ம இந்தியாவா ஃபாரினான்றதே சத்தியமாக எனக்கு தெரில, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு வீடியோ கட் பண்ணுறதுக்கே தோணலை எனக்கு. நான் பாட்டுன்னு அப்படியே ரோடை பார்த்துன்னு வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகின்னு அப்படியே வந்துன்னு இருக்குது. இந்த இடம் பாருங்கள், காற்றுக்கு எப்படி மண் தெரிஞ்சா அவங்களுக்கு மண் போடுறது. அங்கேருந்து வந்து பாருங்கள் ரோடில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்.
சரியான காற்று, நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ரீசெண்ட் டைமில். ராமேஸ்வரத்தில் பயங்கரமான ஆக்சிடெண்ட்டாக, அதுவும் லாஸ்ட் வீக்கு. ஸோ புதுசாக வரவங்க யாரும் வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க. அதுவும் பைக்கில் வரவங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டி. 20-30க்கு மேலே தாண்டலாங்க. பாருங்க காற்று, பாருங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிட்டு பாருங்க காற்று. சரியான காற்றுப்பா, அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பாருங்க. இந்த மீனவங்க அவங்களோட வீடெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இவங்களாம் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியல. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை இவங்களுக்குலாம். எப்படி இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ்கிறதுக்கு. ஐயா, முன்னாடி போனால் குடிக்க தண்ணி கிடைக்குமா? தண்ணி கிடைக்குமா? முன்னாடி போனால் குடிக்க தண்ணி கிடைக்குமா? வச்சிருப்பாங்களா? ஓகே. உங்களுக்கு தண்ணி என்ன பண்ணுறீங்க? கேன் தண்ணி வருங்களா? ஆஹா, கவர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது, போடுறது இல்லை, எதுவும் இல்லை. அப்படிங்களா? நீங்கள் இங்கே மீன் பிடிச்சிட்டு இங்கே இருப்பீங்க? அங்கே சரியா போயிட்டு வரலாம். தனுஷ்குடி லாஸ்ட் அங்கே தான் கிடக்கு போட்டுக்கலாம். நைட்டுக்கு ஒரு 3 மணிக்கு போவான். ஒரு 5 மணி மழை விட்டுருவோம் தண்ணியில். சரி. காலையில் 6 மணி 7 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுவீங்க. 3 மணிக்கு போயிட்டு 7 மணிக்கு வந்துடுவீங்க. காலையில் 7 மணிக்கு வந்துடுவோம். எனக்கு கூட்டின்னு போகிறீங்களா உள்ள? போக முடியாதுண்ணா. ஏன்? அது அதுக்கு ஆர்டர் வேணும். கூட்டின்னு போகிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து பெர்மிட் நீங்கள் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா தான் காட்ட முடியும். போக முடியும். உங்களை மாதிரி ஆளுகளை சொல்லிடுவாங்க. உங்களை ஏற்றி போட முடியுங்களா? விடுதலை புலி. ஓ, விடுதலை புலின்றாங்களா? இயற்கையாக பாதுகாப்பு இது கிடக்கு. ஒரு பெரிய கப்பல் கிடக்கு. அங்கே செக் பண்ணுவாங்க. செக் பண்ண மாட்டாங்க. இப்போ நைட்டுகளுக்கு எங்களுக்கு பாதுகாப்புக்கு அங்கே கிடக்கும். நாங்கள் போகிறது வர்றது, ஆறு போகிறா இதுகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு. உங்களை எப்படின்னா பிடிச்சிருக்காங்களா? ஏன் ஸ்ரீலங்கா அந்த இதுலேருந்து அங்கே இருந்து எங்களை முன்னால் இந்த கடலுக்கு போகும்போது பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு இனிமேல் இந்த பக்கம் வராத அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா அது இவ்வளோ தூரம் தான் நம்மளுக்குன்னு தெரியாது இல்லை? உள்ள இப்போ ஒரு பார்டர் இருக்கு. பார்டர் கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஓ, அங்கேருந்து வந்தால் டிவியில் பார்த்துருவாங்க. வந்து பிடிச்சிட்டு அடுத்தாப்புல வந்தீங்கன்னா உன்னை கொண்டு போயிடுவாங்க. இப்பெல்லாம் கூட பிடிச்சின்னு போகிறாங்களா? இப்போ விட்டுருவாங்க. இப்போ வந்து இந்த லான்ச்சி தொடக்கம் ஆரம்பம் ஆகுது. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அது போயிட்டுனாக்கா அவங்க தான் உள்ளுக்கு போவாங்க. அங்கே அப்படிங்களா? அங்கே போய் அங்கே உள்ள வளகத்திகளை நாசம் பண்ணவும் அவங்க பிடிச்சி கொண்டு வருவாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வாங்க போயிருக்காங்க தம்பி. அப்படிங்களா? சாப்பாடு கிடைக்குதா? கொஞ்சம் முன்னாடி போனால் கிடைக்குதுங்களா? கடை இருக்குங்களா? கடை இருக்கு உங்களுக்கு. சாப்பாடு கடை அப்படியா? சரி, எனக்கு ஆசை ரொம்ப நாளாக இந்த மாதிரி உள்ளே போய் ஒரு நாள் பார்க்கணும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாங்க நல்லா, எல்லாமே நல்லா இருக்கு. எத்தனை வீடு ஐயா இருக்குது இந்த பக்கம் மொத்தம்? அது 100 வீட்டுக்கு மேலே இருக்கியா? 100 வீட்டுக்கு மேலே இருக்கு. 6 மணிக்கு மேலாம் போவாதன்றாங்க. அதெல்லாம் என்ன கதை? 5 மணிக்கெல்லாம் வந்து அங்கே வண்டியில் செக் போஸ்ட்டு ராமேஸ்வரம். ஆமாம், அந்த இடத்துல வந்து வண்டியை மறைச்சிடுவாங்க. இங்கேருந்து முன்னால வந்து கிடந்த வண்டியெல்லாம் நைட்டு 8 மணிக்கெல்லாம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி போயிடுவாங்க. எதனால அது? இங்க வண்டி போட விட மாட்டாங்க. காற்று வேறு ஹெவி அடிக்குது, வண்டியை ஓட்ட முடியல, நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்றாங்க. முதற்கொண்டு முந்தாண்டு முதற்கொண்டு ஆயிடுச்சு. சரிங்க ஐயா, ஓகே.
ஆக்சுவலாக இப்போ என்னென்னா அவங்கள காட்ட வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்னென்னா மூக்காயி, மூக்கம்மா, அப்புறம் இன்னொரு பேர் கூட சொன்னாங்க. அவங்களாம் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்துருக்காங்க. அவங்க அதில் மூக்காத்தாய் மட்டும் அப்போது இந்த டைம் இங்கே சுனாமி அதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ நிறைய பேர் இறந்து அந்த பேய் அந்த இதுவெல்லாம் பயந்து சில பேர் போயிட்டாங்களாம். ஆனால் மூக்காத்தாய் மட்டும் நான் இங்கே தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைசி வரைக்கும் இங்கேயே வாழ்ந்து இங்கேயே இறந்து போயிருக்காங்க அவங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்து, ஏன்னா இங்கே தண்ணி கரண்ட் எதுவும் இல்லை. இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக தான் பல வருஷமாக தான் இங்கே வசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே ரொம்ப ஒரு பொட்டல் காடு மாதிரி தான் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, செட்டில்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடம்லாம் தான் இப்போ வந்து இவங்க வாழ்ந்து அப்படி இங்கேயே வியாபாரம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. இப்போ அந்த மூக்காத்தாய் இறந்து போயிட்டாங்க. மூக்கம்மாவுக்கு மட்டும் இப்போ வயசு ஆகுது, பண்ணலாம் தெரியலையா. இப்போ அவங்க சரி பார்த்துங்க, அப்படி போவோம் நம்ம. ராமேஸ்வரம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அழகான சுற்றுலாத்தலம். ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த மக்களோட வலியும் அந்த மண்ணினோட கஷ்டமும். ஒவ்வொரு நாளும் கடலை நம்பி வாழ்கிற மீனவங்களும் கடினமான சூழ்நிலையும் சிரித்து கொண்டே தன் குடும்பத்தை நகர்த்தும் இங்கே இருக்க நிறைய குடும்பங்களும். இங்கே என்னதான் நிறைய கோயில்களும் குளங்களும் நிறைய புனித தீர்த்தங்களும் இருந்தாலும் இந்த கஷ்டத்துலேயும் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் உண்மையான ஹீரோக்கள். புயல்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், இங்கே இருக்க நிறைய மர்ம கதைகள் கூட இருக்கலாம் இவங்களுக்கு. இங்கே இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருந்தாலும் இங்கே இருக்க மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரே யோசனை மட்டும்தான் எனக்குள்ளே இப்போ வரைக்கும் இருக்குது. குடிக்க தண்ணி இல்லை, போதுமான கரண்ட் வசதி இல்லை, எப்போ வேணால் புயல் வரலாம், சுனாமி வரலாம். ஆனால் இது எல்லா சவாலையும் எதிர்த்து வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வேறு லெவல். இவங்க கடல் அவங்கள ரொம்பவே சோதிக்குது, ஆனால் அவங்க மறுநாளே எழுந்து நிற்கிறாங்க. அதுதான் ராமேஸ்வரம். நம்பிக்கை, போராட்டம், சோகம், வரலாறு, மர்மங்கள் இதெல்லாம் நிறைஞ்சது தான் ராமேஸ்வரம். நான் மொத்தமாகவே இந்த இடத்துல ஒரு 8 மணி நேரம் தான் இருந்திருப்பேன். எனக்கு சரியாக நிறைய மக்கள்கிட்ட போய் பேச வாய்ப்பு கிடைக்கல. பட் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நான் ராமேஸ்வரம் போவேன். நான் வீடியோவில் காட்டலினாலும் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நிறைய பேசினேன். நிறைய பேர் வீடியோவில் பேச தயங்கினாங்க. பட் அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். கண்டிப்பாக ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக தரேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். என்னை பற்றி ராமேஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்மம் நிறைந்த ஒரு ஊருன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அதே மாதிரி தான் ராமேஸ்வரத்துக்கு நிறைய கதைகள் இருக்குது. ஸோ இது என்னோடய கருத்து. அடுத்த வீடியோவில் நான் இதை விட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன் நான். கண்டிப்பாக ராமேஸ்வரத்தை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். see you, டாட்டா, until being ஜெகன். 8 மணி நேரம் கூட இல்லை, 8 மணி நேரம் ஆமாம், மேக்ஸிமம் 8 மணி நேரம் இருந்திருக்கேன். அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும், கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே இருக்க மக்களோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பீச்சுக்குள்ளே போவோம். அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணுமா ப்ராப்பராக. நம்ம கடலுக்குள்ளே போனோன்னா நம்ம வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி லெட்டர்லாம் கொடுத்தா தான் இவங்க கூப்பிட்டு போவாங்க. இல்லைன்னு நம்ம வந்து ஸ்ரீலங்கன் ஏதோ சொன்னார் பார்த்தீங்களா, அப்போ என்னது விடுதலை பிரபாகர் அவங்க டீம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து அசால்ட்டாக நினச்சின்னு இருக்கோம். பட் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய அரசியல்கள், நிறைய இந்தியா ஸ்ரீலங்காவோட அந்த இதுவெல்லாம் நிறைய இருக்குது. இப்போவும் அவங்க வந்து பார்டரில் போனால் பிடிச்சிக்கிறாங்களா. ஆனால் அப்போதை விட இப்போ கொஞ்சம் கம்மி. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டம் பாருங்கள். எங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க. தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி நம்ம போவோம். நீங்களே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.